ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பொதுவாகவே எல்லா பொண்ணுங்களுக்கும் கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கிருஷ்ணருக்கு யாரை தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன கண்டென்ட்டில் வீடியோ பண்ணலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ராதையா ருக்மணியான்னு தான் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராதையும் ருக்மணியும் கிருஷ்ணரோட எந்த அளவுக்கு பாண்டிங்கில் இருந்தாங்கன்றதை லைட்டாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராதையை பார்க்கலாம். ராதையும் கிருஷ்ணரும் விருந்தாவனத்தில் ஒரு அழகான காதலோட வாழ்ந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்கும் போது எல்லாரும் அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு சந்தோஷமா இருப்பாங்களாம். ஆனா அந்த புல்லாங்குழல் சத்தத்தோட உணர்ச்சியும் மீனிங்கும் ராதைக்கு மட்டும்தான் புரியுமா. அந்த அளவுக்கு அவங்க காதல் ரொம்ப டீப்பா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் ராதா கிருஷ்ணனோட காதல் தான் ரொம்ப டாப்ல இருக்குன்னே சொல்லலாம். இவங்க 2 பேரோட காதல் எப்படின்னா, நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்ற காதல் கிடையாது. நீ சந்தோஷமா இருந்தா போதும், நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு அப்படின்ற காதல். அதாவது இது சொந்தம் கொண்டாடுற காதல் கிடையாது, ஒரு சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிற காதல். கிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவார், காதலுங்கிறது கட்டுப்படுத்துறது கிடையாது, அவங்களுக்கு நம்ம சுதந்திரத்தை கொடுக்கறது தான் உண்மையான காதல். இப்படி அழகா அவங்களோட வாழ்க்கை விருந்தாவனத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கிருஷ்ணர் மதுரா போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் ராதை அவங்கள தடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் உலகத்துக்காக பிறந்தவர், அதனால அவங்க அவரை பிடிச்சி வைக்கல. அவர் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க. என்னதான் கிருஷ்ணர் விருந்தாவனத்திலிருந்து மதுராக்கு போனாலும் கிருஷ்ணரோட மனசு முழுக்க விருந்தாவனத்தில் யமுனை நதிக்கரையில் இருக்க ராதா கூட தான் இருந்துச்சு. அதே மாதிரி ராதையோட மனசும் கிருஷ்ணரோட உள்ளத்துல தான் இருந்திருக்கு. இப்போ நம்மளாம் என்ன நினைப்போம், அவர் அங்கே இருக்காரு, நம்ம இங்கே இருக்கோம், அவர் நம்மளை நினைப்பாரானே தெரியலை, நம்ம எதுக்கு அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு இந்த காலத்தில் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. ராதை நினைக்கிறாங்களோ இல்லையோ, கிருஷ்ணர் அங்கே ராதையை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி கிருஷ்ணர் அங்கே நம்மளை நினைக்கிறாரோ இல்லையோ, ராதை இங்கே கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட பியூர் லவ்வை வெளிப்படுத்துது. கடைசியாக ராதையோட காதல் நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான காதல் ஒருவரை பிடிச்சு வைக்காது, அவர்களோட ஆன்மாவாகிவிடும். கிருஷ்ணர் ஒரு பரமாத்மான்னு நம்மளுக்கு தெரியும், ராதை ஒரு ஆத்மா. அவங்களோட ஆத்மா கிருஷ்ண பரமாத்மாவோட கலந்துருச்சு. உடம்பு மட்டும்தான் விருந்தாவனத்தில் இருக்குது, மற்றபடி அவங்களோட ஆத்மா அவங்களோட உணர்ச்சி எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவோட கலந்துருச்சு. அடுத்து நம்ம ருக்மணி. என்னதான் நம்ம ராதை கிருஷ்ணர்னு சொன்னாலும் ருக்மணிக்கும் கிருஷ்ணரோட வாழ்க்கையில் பெரிய பங்கே இருந்திருக்கு. ருக்மணி சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணரோட லீலைகளை கேட்டு வளர்ந்துருக்காங்க. கிருஷ்ணர் தலையில மயிலிறக சூடி இருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றது எல்லாத்தையும் அவங்க காதில் வாங்கி அதை ஒரு ஓவியமாக வரைஞ்சி அதையே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. விதர்ப்ப நாட்டோட ராஜகுமாரியாக இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். அதனால சிசுபாலன் அப்படின்றவங்களோட கல்யாணம் நிச்சயிக்கப்படுது ருக்மணிக்கு. ஆனால் ருக்மணிக்கு இதில் விருப்பம் இல்லை, அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் முக்கியம். அதனால கிருஷ்ணருக்கு ஒரு ரகசிய மடல் அனுப்புகிறாங்க. எப்படின்னா, என்னைய கவர்ந்து சென்று கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணரும் ருக்மணியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போகுது. கிருஷ்ணர் ஒரு அரசர், துவாரகையில் அரசாண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் இவங்க பேலன்ஸ் பண்ணி நடந்துக்குருவாங்களாம். கிருஷ்ணர் எப்படி பிஸியாக இருந்தாலுமே ருக்மணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டாக லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது கிருஷ்ணரோட வாழ்க்கையில் ருக்மணிக்கும் பெரிய இடம் இருந்திருக்கு தானே. அதே மாதிரி ருக்மணிக்கு பொசசிவ்னஸ்ங்கிறது இருக்காது, ஏன்னா அவங்க கிருஷ்ணரை நம்புகிறாங்க. இதுவே அவங்களோட புனிதமான லவ்வை காட்டுது. ஓகே, இப்போ நம்ம ராதைக்கும் ருக்மணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ராதைகிட்ட கிருஷ்ணர் அவரோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு, ஆனால் ருக்மணிகிட்ட அவரோட வாழ்க்கையவே ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம ராதையை பற்றியும் ருக்மணியை பற்றியும் லைட்டாக பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறத நல்லா கிளியராக உங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ராதையும் ருக்மணியும் லக்ஷ்மியோட அவதாரங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் விஷ்ணுவோட அவதாரங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த கலியுகத்தில் பிறந்துட்டு எந்த ஒரு கடவுளோட அவதாரமும் இல்லாமல் நம்ம பிறந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணரை வணங்குறோம், கிருஷ்ணரையே காதலிக்கிறோம். அப்போது கிருஷ்ணருக்கு ராதையும் ருக்மணியும் பிடிக்குமா, இல்லை நம்மளை பிடிக்குமா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க லக்ஷ்மி விஷ்ணு சேரணுங்கிறது தானே விதி.
அவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. உலகத்துக்காக சேவை பண்றதுக்கு தான் அவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம எந்த ஒரு கடவுளோட அவதாரமும் கிடையாது. இந்த கலியுகத்துல பிறந்துட்டு, கிருஷ்ண பரமாத்மாவ தான் என்னோட உயிர். கிருஷ்ண பரமாத்மா தான் என்னைய வழிநடத்துற கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப கிருஷ்ணருக்கு உண்மையாவே ராதாவையோ, ருக்மணியோ பிடிக்குதோ இல்லையோ, நம்மள கண்டிப்பா பிடிக்கும். இங்க ராதா வெர்சஸ் ருக்மணின்றது கன்டென்ட் இல்ல. கிருஷ்ணருக்கு உண்மையாவே யார பிடிக்கும்னா, ஒரு செகண்ட் கிருஷ்ணரை நம்பிக்கையோட நம்ம என்னைக்கு வணங்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே கிருஷ்ணர் நம்மளோட இணைஞ்சிருவாரு. அதாவது நம்மளோட ஆன்மா அவரோட அந்த பரமாத்மாவோட இணைஞ்சிரும். சரி, ராதையும் ருக்மணி யாரை தான் பிடிக்கும் கிருஷ்ணருக்கு? கிருஷ்ணருக்கு ராதையும் ருக்மணியும் ஒன்று தான். ஆனால் வேற வேற விதமாக லவ்வை காட்டியிருக்காரு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராதைகிட்ட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு, ருக்மணிகிட்ட வாழ்க்கையை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த கண்டென்ட் எடுத்தது, இந்த வீடியோவை முழுக்க முழுக்க எடுத்ததுக்கான ரீசனே நம்ம நம்பிக்கையோட கிருஷ்ணரை கும்பிடணும் அப்படிங்கிறது தான். கிருஷ்ணருக்கு ராதையை பிடிக்குமா ருக்மணியை பிடிக்குமான்றது கிடையாது. கிருஷ்ணருக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரி, இனிமே கிருஷ்ணருக்கு ராதையை பிடிக்குமா ருக்மணியை பிடிக்குமான்னு ஆராய்ச்சி செய்யாமல் கிருஷ்ணருக்கு நம்மளை தான் பிடிக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு கிருஷ்ணரை தான் பிடிக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வச்சு வாழ ஆரம்பிங்க. கிருஷ்ணர் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கூடவே வருவாங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.